கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்துக்கும் அந்த வீடியோ எப்படி சிம்பிளாக ஆயிடுச்சு இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நீங்கள் ரைட்டாக ஸ்கிப் பண்ணாக்கோ வீடியோ என்னென்னு சொல்லியிருக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம், ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரினா பீச்சிங் வீடியோ எப்படி சிம்பிளாக அலைட் மோஷன் மேக் பண்ணி வீடியோ சொல்லி தரப்போ இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். லைட்டாக ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட வீடியோ என்னென்னு சொல்லிக்கோ எப்படி மேக் பண்ணி தெரியாமல் போயிடும். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள இப்போ உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் பண்ணிக்கோங்க. ஓப்பமா இதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட வந்து பீட் மார்க் எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி தனியாக ஸ்பெஷலிங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம், மார்க் பண்ணி வச்சிருப்போம், தனியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து அது மாதிரி வீடியோக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாங்க என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி அது தனியாக கொடுத்துருக்கோம் ஸ்பெஷலிங்க எக்ஸாம்பிள். நான் ஃபுல்லாக போட்டு எல்லாம் முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண உங்களுக்கு இப்படி தான் வரும். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, வேறு மாதிரி பிஜிஎம் பீட் மார்க் இருக்கும். ஃபஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கார இப்படி தான் உங்களுக்கு வரும். இதுக்காக அப் டு டேக்கு நான் ஃபுல் மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் போதும். மிச்சம் அந்த அதிகமான ஃபோட்டோஸுமே நீங்கள் கட் பண்ணி கட்டவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது எப்படி அந்த இடத்துக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி இப்படி அடுத்தடுத்த அந்த ரெட் டார்க் போய்க்கோ. நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம பிஃபோருக்கு வரணும் பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி முன்னாடி இருந்துக்கோங்க. அப்படியே நீங்கள் ரெண்டுங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸுமே எனக்கு வந்து டெலிகிராமில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு அங்கே போய் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ எல்லாமே அவங்க ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து எதுவுமே வந்து ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கல, எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். மறக்காம டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதுதான் போய்ட்டு இந்த ரெட் டார்க்கிட்ட போய்ட்டு அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கேன் நான்ட்டு. இப்போ அடுத்த தேர்ட் ஃபோட்டோ இல்லைக்கா எல்லாமே ஃபுல் ஹெச்டி ஃபோட்டோ தான். எல்லாமே டெலிகிராம் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அங்கே போய் ஃபஸ்ட் மறக்காம டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கன்ட்டு மீதி அப்படி கட் பண்ணிடுங்க. கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ரெட் டாட் டெவலப் பண்ணி ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ அதே 4 ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வீடியோ ஃபுல்லாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோ. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு அதே நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் மறுபடியும் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து நல்லா ஃபுல் ஹெச்டி ஃபோட்டோஸ். அது மட்டும் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதை மாதிரி எல்லாமே நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி வந்து பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி வரும். கடைசி மட்டும் இந்த வேறு மாதிரின்றது பிஜிஎம் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ அதான் லாஸ்ட்டில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க வேறு மாதிரின்றது மட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுவே பச்சைங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். வேறு மாதிரி பிஜிஎம் பீட் எஃபெக்ட் பீட் வரும். 3 எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாருமே காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஃபெக்ட் நான் எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி கட்டவங்களுக்கு வந்து இப்போ வந்து மறுச்சி ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த எஃபெக்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து. இப்போ நான் வச்சுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிட்டே வரவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் எப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து இன்னும் பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த எஃபெக்ட் வந்து டெலிகிராம் மாதிரி ஸ்பெஷலிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. லாஸ்ட்டுக்கு போய் லாஸ்ட் இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து நடுவில் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் திருப்பி வெளியே வந்துட்டு திருப்பி அதே எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய்ட்டு செகண்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இதை இப்போ காப்பி பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போய்ட்டு அந்த இடத்துல நம்ம எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் இந்த எஃபெக்ட் எப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 கரெக்டாக இங்கே அப்படி பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வரைக்கும் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து
பேஸ்ட் பண்ண பேஸ்ட் கலர் அப்படி மாறிட்டே வரும். பாருங்கள் நான் பேஸ்ட் பண்ணுறேன், கலர் மாறும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து. இதேமாதிரி இன்னொரு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும். இதுக்காக ப்ளே பண்ணி பாருங்கள், இந்த நடுவு இடத்த மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். நடுவு இடத்துல மாதிரி 3 ப்ளே பண்ணி பாருங்கள், ஒரு இடத்துல மட்டும் எஃபெக்ட்ஸ் மாறும் உங்களுக்கு வந்து. இந்த இடத்துல வந்து எஃபெக்ட் மாறும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த எஃபெக்ட் ஃபுல்லாக அப்படி டெலிட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல மட்டும் டெலிட் பண்ணிட்டு அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு இங்கனுக்குள்ள ஒரு எஃபெக்ட் மாறும். இங்கனுக்குள்ளே வந்து இந்த இடத்துல இந்த எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாக டெலிட் பண்ணுங்கள் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு திருப்பி இந்த எஃபெக்ட்ஸ்லேயே போயிட்டு 3வது எஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படி கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிட்டு டெலிட் பண்ண பார்த்தீங்களா 2 இடத்துல மட்டும் எஃபெக்ட்டு, அங்கே மட்டும் இந்த எஃபெக்ட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த பீஜருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வரும். இந்த இடத்துல ஒன்று டெலிட் பண்ணணும் நம்மன்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று டெலிட் பண்ணிக்கோங்க நம்மன்ட்டு. 2 இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக ப்ளே பண்ணி பாருங்களேன் நீங்கள்ட்டு. இப்போ கரெக்டாக ப்ளே ஆகும். இதுக்கப்புறம் வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மாலேஷன் மாதிரி இந்த இமேஜ் ஸ்பெஷல் லிங்க் எக்ஸ்ட்ரா எல்லாமே டெலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணா இருக்கும். ஜாயின் பண்ணிட்டு அங்கே போய் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இங்கே வந்து 1080p 720 இருக்கும். 720 எடுத்துக்கோங்க. அப்போ ஹெச்டியாக இருக்கும். 1080p ஹெச்டியாக தான் இருக்கும். பட் கம்ப்ரஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நிறைய எம்பி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் குவாலிட்டி லாஸ் ஆயிடும். ஸோ 1080p எடுத்துக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாண்டா கம்ப்ரஸர் ஆப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு வீடியோ கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணால் 10 MB இல்லை 15 MBக்குள்ள வந்துடும் உங்களுக்கு வந்து. அப்போ ஸ்டேட்டஸ் கூட கொஞ்சம் ஒரு குவாலிட்டி லாஸ் ஆகுது. 10 மார்க்காக அந்த வீடியோ போய் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோ பார்க்க எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்காக. அது மட்டும் வீடியோ பார்க்குற எல்லாம் வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு அப்புறம் என்ன பீட்ஸிங் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டீங்க. 10 மார்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரும். டாட்டா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.